கிபி 1517ஆம் ஆண்டு புராட்டஸ்டன்ட் மதம் தொடக்கம். மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபையை நிராகரித்து லூதரன் திருச்சபையை நிறுவினார். 95 தீசிஸ் எனும் ஆய்வறிக்கையை வெளியிட்டார். மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க வேதாகமத்தில் இருந்த 7 புத்தகங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். கிபி 1534ஆம் ஆண்டு ஆங்கிலிக்கன் தேவாலயம் தொடக்கம். மன்னர் ஹென்றி 8 இரண்டாவது திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் போப் இதற்கு அனுமதி மறுத்தார். போப் தனக்கு தடையாக இருப்பதாக கருதிய ஹென்றி கிபி 1534இல் ஆக்ட் ஆஃப் சுப்ரிமசி, இங்கிலாந்து திருச்சபையின் தலைமை போப் அல்ல ராஜாவே என்று அறிவித்தார். இதன் மூலம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, அதாவது ஆங்கிலிக்கன் சர்ச் உருவானது. கிபி 1536ஆம் ஆண்டு கால்வினிஸ்ட் திருச்சபை தொடக்கம். கால்வின் லூதரன் திருச்சபையை நிராகரித்து கால்வினிஸ்ட் திருச்சபையை நிறுவினார். 1545ஆம் ஆண்டு ட்ரெண்ட் கவுன்சில். கத்தோலிக்க திருச்சபை புராட்டஸ்டன்ட் இறையியலை உறுதியாக நிராகரித்து எதிர் சீர்திருத்தத்தை தொடங்கியது. கிபி 1609ஆம் ஆண்டு பாப்டிஸ்ட் திருச்சபை தொடக்கம். ஜான் ஸ்மித் ஆங்கிலிக்கன் திருச்சபையை நிராகரித்து பாப்டிஸ்ட் ஜான் ஸ்மித் மற்றும் தாமஸ் ஹெல்வெஸ் பாப்டிஸ்ட் திருச்சபை நிறுவினர். கிபி 1738ஆம் ஆண்டு மெத்தடிஸ்ட் மறுமலர்ச்சி தொடக்கம். ஜான் வெஸ்லி ஆங்கிலிக்கன் திருச்சபையை நிராகரித்து மெத்தடிஸ்ட் திருச்சபையை நிறுவினார். கிபி 1830ஆம் ஆண்டு மோர்மென்ஸ் சபை தொடக்கம். ஜோசப் ஸ்மித் மெத்தடிஸ்ட் திருச்சபையை நிராகரித்து மோர்மென்ஸ் என்றும் அழைக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் பிந்தைய நாள் புனிதர்களின் திருச்சபையை நிறுவினார். கிபி 1844ஆம் ஆண்டு 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை தொடக்கம். எல்என்.ஜி. ஒயிட் வில்லியம் மில்லர் சொன்னதை மிகவும் விரும்பினார் மற்றும் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையை நிறுவினார். இயேசுவின் வருகையின் தோல்வியுற்ற கணிப்பு, சாபத் மற்றும் தீர்க்கதரிசனத்தை மையமாக கொண்ட 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை உருவாவதற்கு வழிவகுத்தது. கிபி 1863ஆம் ஆண்டு அட்வென்டிஸ்ட் திருச்சபை தொடக்கம். வில்லியம் மில்லர் பாப்டிஸ்ட் திருச்சபையை நிராகரித்து அட்வென்டிஸ்ட் இயக்கத்தை நிறுவினார். கிபி 1870ஆம் ஆண்டு போப்பாண்டவர் தவறிழைக்காத தன்மை. முதல் வத்திக்கான் கவுன்சில் நம்பிக்கை மற்றும் ஒழுக்கங்களைப் பற்றி அதிகாரப்பூர்வமாக கற்பிக்கும்போது போப் பிழையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்று அறிவித்தது. கிபி 1872ஆம் ஆண்டு யெகோவாவின் சாட்சிகள் திருச்சபை தொடக்கம். சார்ல்ஸ் ஸ்டேஜ் ரசல் அட்வென்டிஸ்ட் இயக்கத்தின் சில போதனைகளையும் அமைப்புகளையும் விரும்பவில்லை. குறிப்பாக நரக கோட்பாடு, ஆத்ம அமரத்துவம் போன்ற பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கைகளை அவர் நிராகரித்தார். எனவே தனியாக வேதாகமத்தை ஆய்வு செய்யும் குழுக்களை உருவாக்கினார். இக்குழுக்களே பின்னர் யெகோவாவின் சாட்சிகள் என்ற பெயரில் ஒரு தனி இயக்கமாக உருவானது. கிபி 1906ஆம் ஆண்டு அசூசா தெரு மறுமலர்ச்சி, அதாவது பெந்தெகோஸ்தே திருச்சபையை தொடக்கம். சில போதகர்கள் மெத்தடிஸ்ட் திருச்சபையை நிராகரித்து பெந்தெகோஸ்தே திருச்சபையை நிறுவினர். கிபி 1914ஆம் ஆண்டு அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையை தொடக்கம். பெந்தெகோஸ்தே இயக்கத்தினுள்ளேயே போதனை மற்றும் அமைப்பில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அமெரிக்காவில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ற தனி திருச்சபை அமைப்பு உருவானது. கிபி 1926ஆம் ஆண்டு த லைட் ஆஃப் த வேர்ல்ட் திருச்சபையை தொடக்கம். த லைட் ஆஃப் த வேர்ல்ட் எனும் ஒரு திருச்சபையை தொடக்கம். கிபி 1930ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் பர்ன் அகெயின் திருச்சபையை தொடக்கம். பர்ன் அகெயின் நம்பிக்கை 1930ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் தோன்றியது மற்றும் அது 1970கள் மற்றும் 80களில் பிரபலமடைந்தது. மீண்டும் பிறந்தார் இயக்கம் பில்லி கிரகாம் போன்ற நபர்களால் பிரபலப்படுத்தப்பட்டது. கிபி 1962ஆம் ஆண்டு வத்திக்கான் II கத்தோலிக்க திருச்சபை நவீன உலகத்திற்கு தன்னை திறந்து கொண்டு லத்தீன் மொழியை உள்ளூர் மொழிகளால் திருப்பலிக்காக மாற்றியது. கிபி 2026ஆம் ஆண்டு உலகளாவிய கிறிஸ்தவம் இன்று நம்பிக்கை அதன் ஈர்ப்பு மையத்தை உலக தெற்கிற்கு மாற்றியுள்ளது. இதன் விளைவாக 35,000த்திற்கும் மேற்பட்ட தனித்துவமான பிரிவுகள் உருவாகியுள்ளன. இப்போது 35,000 வெவ்வேறு கிறிஸ்தவ மதங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தங்கள் வேதாகமத்தின் விளக்கம் சரியானது என்று கூறுகின்றன. இதுவரை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்ட கிபி தொடக்கம் அது திருச்சபையில் நடந்த ஒரு சாதாரண நிர்வாக மாற்றமல்ல, அது ஒரு பதவி மாற்றமல்ல, அது ஒரு கொள்கை மாற்றம். அதைவிட ஆழமாகச் சொன்னால் அது ஒரு இறையியல் மாற்றம். மனிதர்கள் தங்கள் விருப்பத்திற்படி தேவனின் கட்டளைகளில் சேர்க்கத் தொடங்கும்போது அல்லது நீக்கத் தொடங்கும்போது அந்த நிமிஷமே அவர்கள் கடவுளின் அதிகாரத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்கிறார்கள். கடவுள் என்ன சொன்னார் என்பதை பின்பற்றுவதற்கு பதிலாக கடவுள் இப்படித்தான் விரும்புவார் என்று மனிதன் தீர்மானிக்கத் தொடங்குகிறான். அப்போது என்ன நடக்கிறது தெரியுமா? இறையியல் புனித வழிகாட்டுகள் அல்ல, அது ஒரு கேலி பொருளாகிறது. மக்கள் தங்கள் மனம் சொல்வதுபடியே கடவுளை வடிவமைக்கத் தொடங்கும்போது உண்மை மாறுகிறது, கட்டளை மாறுகிறது, அதிகாரம் மாறுகிறது. அங்கிருந்து
மதம் தேவனின் சித்தத்தால் அல்ல, மனிதனின் சிந்தனையால் இயக்கப்படத் தொடங்குகிறது. அப்போது கேள்வி ஒன்று மட்டுமே மீதமிருக்கிறது: நாம் கடவுளை பின்பற்றுகிறோமா அல்லது நாம் உருவாக்கிய கடவுளையா?